நீ மட்டும் எனக்கு தம்பியா பிறக்கலனா உனக்கு 4 அறை விட்டுருப்பேன். டேய் என்னடா, என்ன இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிற? ஆமா, அவ்வளவும் கவரிங்க. டேய் உலகமாக கேடிடா நீ. ஊமையா இருக்கிறவன் ஊரை கெடுப்பான்னு சொல்றது சரியா தான்டா இருக்கு உன் விஷயத்துல. டேய் என்னடா இதெல்லாம்? ஏன்டா இப்படி ஒரு காரியம் பண்ண? உனக்கு நாங்க என்னடா குறை வச்சோம்? உன்னை படிக்க வச்சோம், ஆளாக்கணும், புடிச்ச பொண்ணையே கட்டி வச்சோம். அதுக்கு மேல ஒரு தொழில் பண்ணணும்னு சொன்ன, அதுக்கு ஒத்துக்கிட்டோம். அதுல கடன் வாங்கி வச்சு அதையும் நாங்க சரி பண்ணோம். இதுக்கு மேல எங்க கிட்ட இருந்து நீ என்னடா எதிர்பார்க்கிற சொல்லு? டேய், எங்க இருந்துடா வந்துச்சு உனக்கு இந்த புத்தி? அன்னைக்கு நீ கடன் பட்டப்ப கூட அது எல்லார் வாழ்க்கையிலும் வர்றதுதானு அதையும் சரி பண்ணும். இந்த விஷயத்தை நம்பவே முடியலடா. எப்படிடா உன்னால இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடிஞ்சது? கேசவா, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, பணம் வேணும்னா உன்னை சுத்தி இத்தனை பேர் உறவான நாங்க இருக்கோம். எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நாங்க கொடுக்கறோம், கொடுக்கல, அது வேற விஷயம். ஆனா ஒரு வார்த்தை உன் பிரச்சனை என்னன்னு எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கியே. அக்கா இல்லக்கா, நான் அப்படி மறுபடியும் போய் சொன்ன. துளசி, போதும், நிப்பாட்டுங்க. இத அவரு செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. எந்த நம்பிக்கையில இதை சொல்றீங்க தீபா? இப்படி ஒரு கேவலமான வேலைய அவர் எப்பவும் செஞ்சிருக்க மாட்டாரு. இந்த வீட்ல என் நகை மேல அதிகமா ஆசைப்படுற சில பேர் இருக்காங்க. அவங்க இந்த வேலையை செஞ்சிருக்கலாம்ல. ஏய், யார பத்தி சொல்ற? உன் நகையை பார்த்து நான் ஆசைப்படுறேனா? ச்சே, நான் பொதுவா தானே சொன்னேன். உங்களுக்கே அவ்வளவு கோவம் வருது? பொதுவா சொல்லல, என்னதான் சொன்னேன். பாருங்க அத்தை எப்படி பேசுறான்னு. நான் பணத்துக்காக ஆசைப்பட்டேனா இல்ல இவளோட நகைக்காக ஆசைப்பட்டேனா? என்னடி பணக்கார திமிர காட்டுறியா? போதும், நிப்பாட்டுங்க. இந்த நல்லவ வேஷம் போட்டதெல்லாம் போதும். எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், உங்க புருஷனை பத்தியும் தெரியும்.